என்னாச்சு ராஜு? ஏன் அங்கே நின்னுட்ட? நீங்க எல்லாரும் போங்க, நான் அப்புறமா வரேன். ஜக்கு, நீ ஏன் இங்க வந்த? பீம் தான் உன் கூடவே இருக்க சொன்னா. இந்த மரத்துல இருக்கிற பழங்களை சாப்பிடுறதுக்காக தான் இங்க. இந்த மரம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எனக்கு என்னவோ இந்த மரம் ரொம்ப விசித்திரமா தெரியுது. என்ன சொல்ற? மேல பாரு, அந்த பழம் கண்டிப்பா சுவையா இருக்கும். சரிப்பா, நான் மரத்து மேல ஏறி உனக்காக பழத்தை பறிச்சு கொடுக்கறேன்னு. அந்த பெரிய பழத்தை பறிச்சு கொடு. இந்த பிடிச்சுக்கோ. சொல்லுப்பா, பழம் எப்படி இருக்கு? ரொம்ப இனிப்பா இருக்கு. எல்லாம் நல்ல பெருசா தான் இருக்கு. ஒன்னு எடுத்து சாப்பிடுவோம். அம்மா, நீ என்ன சொன்ன ஜகு? நானும் ஒரு பழத்தை பறிச்சு சாப்பிட போறேன்னு சொன்ன ராஜு. கொஞ்சம் சத்தமா பேசு. நீ பேசுறது எனக்கு கேட்கவே இல்ல ஜகு. ராஜு, ராஜு உனக்கு என்ன ஆச்சு? ஜகு, ஜகு, பீம கூப்பிடு. நீ பேசுற ஒண்ணுமே கேட்கல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த மரத்துல இருந்து ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் அது கேட்கவே மாட்டேங்குது. ஏதாவது பண்ணு பீம். ஒருவேளை இது அரக்கனா இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்கு. என்ன சொல்ற பீம்? இந்த மரம் அரக்கனா இருக்க வாய்ப்பு இருக்கா? பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல. வாய மூடுங்க. உங்களால என்ன எதுவும் பண்ண முடியாது. நீங்க என்ன வெட்டி சாய்ச்சாலும் நான் மறுபடியும் வளர்ந்து நிப்பேன். நீ என்னுடைய நண்பனை செவிடாக்கி இருக்க. அவனை குணப்படுத்தணும்னா என் மேல இருக்கிற எல்லா பழங்களையும் மொத்தமா நீ சாப்பிட்டுடணும். அப்படியா? சரி, சந்தோஷம். ஆனா ஒரு விஷயம், என்கிட்ட இருக்கிற மொத்த பழத்தையும் நீ சாப்பிடலன்னா அப்புறம் உன்னுடைய நண்பன் செவிடாவே இருந்துருவா. அது மட்டும் இல்லாம நீயும் செவிடாயிடுவே. பரவாயில்லையே, இந்த பழம் நல்ல சுவையாத்தான் இருக்கு. பீம், இந்த பழத்தை லட்டுன்னு நினைச்சு சாப்பிட்டுடு. வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்னால கொஞ்சம் கூட சாப்பிட எல்லா முடியல. பழத்தையும் நீ சாப்பிட்டுத்தான் ஆகணும். அந்த 3 பழத்தையும் கூட ஜக்கு. இங்க என்ன நடக்குது? நான் பேசுறது உங்க எல்லாருக்கும் கேக்குதா? எனக்கு காது கேக்குது பீம். உனக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள். உன்னால தான் நான் இந்த பூமியை மறுபடியும் பார்க்க முடிஞ்சது. நீங்க எப்படி மரமா மாறுனீங்க? நான் இந்த காட்டுக்குள்ள சில செடிகளை தேடித்தான் உள்ள வந்தேன். எனக்கு ஒரு பெரிய மாளிகை தெரிஞ்சது. அங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அங்க ஒரு கெட்ட சூனியக்காரி இருந்தா. அவளுடைய மந்திர சக்தியால தான் நான் இந்த காட்டுக்குள்ள ஒரு மரமா இவ்வளவு நாள் நின்னுக்கிட்டு மறுபடியும் தோத்து போயிட்டேன். இந்த காளியா தலைவன் தோத்து போயிட்டான். பந்தயத்துப்படி நான் தோத்து போயிட்டா ராஜுக்கு அடிமையாயிடணும். இப்போ நான் என்னதான் செய்ய? சுற்றி வரும் ராணியை அடிச்சது யாரு? அடடா, புயல் மழை வரும் போல. ஜூட்டே காளியா, எல்லாரும் பெருமைப்படுற மாதிரி. அது எப்படி சுற்றும் ராணி? என்னுடைய மந்திர ஷூவை போட்டுக்க. இத போட்டுக்கிட்டா மொத்த உலகத்தையும் உன்னால ஆட்டி படைக்க முடியும். இந்த சக்தி உனக்கு வேணுமா?
காலையில இருந்து இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. பூகம்பம் வரப்போகுதோ? ஜிலேபி வாங்கிக்கோங்க, சூடான ஜிலேபிய வாங்கிக்கோங்க. வாங்க. சுத்திட்டே இருக்கிறதால எனக்கு பசி எடுக்குது. காசை கொடு. காப்பாத்துங்க. காளியா, இந்த மாதிரி தப்பு பண்றத முதல்ல நிறுத்து. இனிமே இந்த காளியாவை யாராலையும் தடுக்க. பீம், இந்த சுற்றும் தலைவன் கிட்ட இருந்து உன்னால தப்ப முடியாது. காளியா, இதெல்லாம் எப்படி நடந்தது? பீம், அந்த சுற்றும் ராணி தான் என்னை இப்படி ஏமாத்திட்டா. நான் பெரிய ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நான் இப்ப பெரிய ஜீரோ காளியாவுக்கு கொடுத்ததுனால இப்ப நான் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப நான் நீ யாரு? என் நண்பா காளியாவோட கால்ல இருக்கிற மந்திர ஷூவை எடுத்துடு. எடுக்க மாட்டேன். பீம், இந்தா. காளியாவை முதல்ல விடுதலை பண்ணு. என்னோட புது புக்க பாருங்களேன். இவ்ளோ பனியா? போட்டோல மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குமா, இல்ல நிஜமாவே இந்த மாதிரியும் இருக்கா? வெறும் போட்டோ இல்ல, நம்ம பூமியில பல இடங்கள்ல இந்த மாதிரி ஐஸ் தீவுகள் இருக்கு. உதாரணத்துக்கு அண்டார்டிகா, கிரீன்லாந்து. அங்க இருக்கிறவங்கள எஸ்கிமோஸ்னு சொல்லுவாங்க. இங்க பாத்தீங்களா, இதுதான் அவங்களுடைய வீடு. இக்லூன்னு சொல்லுவாங்க. ஓ, இந்த இக்லூல நாமளும் கொஞ்ச நாள் இருந்தா நல்லா இருக்குமே. நல்லா என்ஜாய் பண்ணலாம். அப்பா, நாங்க எல்லாரும் கொஞ்ச நாள் இந்த ஊரை சுத்தி பார்த்துட்டு வர ஆசைப்படுறோம். உங்க ஆசை நிறைவே. குளிருது. பனி புயல் அடிக்கிறதுனால நம்ம திரும்பி போற வழியெல்லாம் மூடி இருக்கு. நாம இப்ப இங்க இருந்து கிளம்ப முடியாது. இந்த கெட்டியான ஐஸ முதல்ல கட் பண்ணிக்கலாம். கீழையும் சின்ன ஐஸ் கட்டிகளையும் மேல வைங்க. இதோ நம்மளோட இக்லூ ரெடி ஆயிடுச்சு. அங்க பாரு போலு, யாரோ டெடி பேரை இங்க மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. அதுவும் ரொம்ப சாஃப்டாவும் இருக்கு. டாய், தலை பாக்கட்டு தலைனுங்களா? அம்மா, ரெண்டு பேரும் அங்க என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியலையா? இந்த அழகான வெள்ளையான டெடி பேர் கூட விளையாடிட்டு இருக்கோம். அதோட இந்த டெடி பேரை நாங்க தான் முதல்ல கண்டுபிடிச்சோம். அதனால இது எங்களுக்கு தான் சொந்தம். ஆனா அது ஒன்னும் டெடி பேர் இல்ல.
என்னது இது டெடி பேர் இல்லையா? அப்ப என்னவா? அது உண்மையா